ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஆஃப்டர்நூன் போல் என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு கால் பண்ணி இந்த மாதிரி கேந்திரி வித்யாலயா ஸ்கூலில் வந்து அட்மிஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இது பார்த்திங்கன்னா, நான் என் பையனுக்கு வந்து ப்ரீகேஜிலேருந்தே அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தேன் எல்லாருக்கிட்டையும். ஆனால் வந்து அதோட ஏஜ் லிமிட் அவனுக்கு இல்லைன்றதால இப்போ வந்து கிளாஸ் 1க்கு வந்து அவனுக்கு ஏஜ் கரெக்டான ஏஜ். ஏன்னா 6 to 8 இயர்ஸ்க்குள்ளே வந்து ஸ்டாண்டர்ட் 1க்கு வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ அதனால் வந்து நாங்கள் அதை ஆன்லைனில் ட்ரை பண்ணி பார்த்தோம். ஆனால் எங்களால் அதை பண்ண முடியல. ஸோ அவரே வந்து சொன்னார், இந்த மாதிரி கேந்திரி வித்யாலயா ஸ்கூல் பக்கத்தில் இருக்க ஏதாவது ப்ரௌசிங் சென்டரோ இல்லை வந்து ஜெராக்ஸ் கடையிலோ கேட்டிங்கன்னா அவங்களே அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனால் நீங்கள் காசு கொடுத்தீங்கன்னா அவங்க அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னாங்க. ஸோ அதனால் வந்து நாங்கள் அந்த சேலையூர் பக்கத்தில் இருக்க கேந்திரி வித்யாலயா ஸ்கூல் பக்கத்தில் இருக்க நெட் சென்டர் அந்த மாதிரி கேட்டு பார்த்ததில் ஒருத்தவங்க அப்ளை பண்ணி கொடுத்தாங்க. அதோட சார்ஜ் பார்த்திங்கன்னா அவங்க 200 கலெக்ட் பண்ணாங்க. இது வந்து நேற்று வந்து இதோட அட்மிஷன் ஓப்பன் ஆகிருக்கு. இதோட எண்டு டேட் பார்த்திங்கன்னா April 2 முடியுது. பால்வாட்டிக்கா 1 and 2, 3 வந்து ஓப்பன் ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து ஒரு ஸ்கூலில் தான் வந்து அட்மிஷன் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சில ஸ்கூலுக்கு வந்து இன்னமும் க்ளோஸ்லேயே தான் இருக்குது அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. பால்வாட்டிக்கா 2 பார்த்திங்கன்னா நீங்கள் ஆஃப்லைன்லேயே போய்ட்டு டேரெக்டாக அப்ளை பண்ணுறது தான். மீதி எல்லாமே வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூலு, அதாவது RTE மூலமாக நம்ம அப்ளை பண்ணுறோம். அதே மாதிரி இதுக்கு வந்து நம்ம என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போகணுன்னா, பர்த் சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு ப்ரூஃபு, அதுக்கப்புறம் வந்து குழந்தையோட ஆதார் கார்டு, அதாவது அப்புறம் வந்து ஃபோட்டோ, இன்கம் சர்டிஃபிகேட், அப்புறம் ஆதார் கார்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, இது எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டா அவங்க வந்து டேரெக்டாக அப்ளை பண்ணி கொடுத்துட்றாங்க. இது வந்து இதோட எண்டு லிஸ்ட், அதாவது ப்ரொவிஷன் லிஸ்ட்டு நம்மளுக்கு எப்போ அனுப்புவாங்கன்னா, April 8 அன்றைக்கி நம்மளுக்கு வந்து பால்வாட்டிக்கா 1க்கும் 2க்கும் வந்து அனுப்புவாங்க. அதே மாதிரி கிளாஸ் 1க்கு அப்ளை பண்ணவங்களுக்கு வந்து April 9 அன்றைக்கி அனுப்புவாங்க. இது வந்து 30% தான் வந்து RTக்கு வந்து எலிஜிபிள். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு லாட்ரி மூலயமா கிடச்சதுன்னா நம்மளுக்கு லக்கு. இது வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் மூலயமா ஃப்ரீயாக படிக்க வைக்கிறோம். ஸோ அதுதான் வந்து இந்த ஸ்கூலோட பெனிஃபிட்டே. நம்மளுக்கு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலுமே கிடச்சிருச்சுன்னா நம்ம அதை யூஸ் பண்ணிக்கணும். அதாவது இப்போ நான் வந்து இந்த யார் அப்ளை பண்ணலாம், ஏஜ் லிமிட் வந்து நான் சொல்கிறேன். கிளாஸ் 1 அப்ளை பண்ணுறவங்க வந்து 6 to 8 இயர்ஸ் இருக்கணும். அதாவது இது பார்த்திங்கன்னா March 31 வந்து அந்த குழந்தைக்கு வந்து 6 to 8 இயர்ஸ். பால்வாட்டிக்கா 3 அப்ளை பண்ணுறவங்களுக்கு வந்து 5 to 6 இயர்ஸ் இருக்கணும் March 31 இதுதான் வந்து ஏஜ் லிமிட்டு. இதுக்கு கம்மியாக இருந்தால் அப்ளை பண்ணக்கூடாது. ஸோ வந்து நீங்கள் கேவி ஸ்கூலோட வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து அதில் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் வந்து உங்களுக்கு ஏதாவது இந்த எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு லிங்க் ஏதாவது சென்ட் பண்ணணுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு வந்து லிங்க் சென்ட் பண்ணுறேன். அப்புறம் ஏதாவது டீட்டெயில் வேணும்னாலும் கேளுங்க, நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாகவே சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.